ஹாய் நண்பர்களே, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்மளுடைய வீடோட அப்டேட் எல்லாருமே கேட்டீங்க எவ்வளோ தூரம் வேலை போயிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா பூச்சிமான ஒர்க் வந்து நடக்க போகுது, மேலே நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஜன்னல் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் இப்போ கீழேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதில் நிற்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிற்கேன். இந்த கோயில் பூசை முடிஞ்சு வந்து பேசிக்கிட்டு இருந்தேனா, அது அந்த சவுண்டோடு பேசுனது தொண்டை வலிக்கு நண்பர்களே பயங்கரமாக. இப்போ வந்து நான் வந்து நம்ம மேல் ஃப்ளோரில் போகிறேன். இதுதான் வந்து ஃபெஸ்டிவலுக்காக என்னோடய அவுட்ஃபிட். நல்லா இருக்குதா? இப்போ மேலே போகலாமா நம்ம? அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேலே வந்து நிற்கிறோம். இங்கே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் எல்லாம் முடிஞ்சப்பறம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே வாங்க பார்க்கலாம். எல்லாமே கம்பு எதுவுமே ரிமூவ் பண்ணல, அப்படியே இருக்குது. இந்த ரூமில் மட்டும் அப்படியே பூச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஜன்னல், அப்புறம் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பெரிய ஜன்னல். இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம். இந்த ரூம் வந்து ஒரு பெரிய பெட்ரூம். அதுக்கப்புறம் இது வந்து பால்கனி. இது வந்து நம்ம அப்படியே வெளியே நின்றுட்டு அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெளியே வந்து நல்லா வேடிக்கை பார்க்கலாம். நம்ம ஊர் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும்போது இதில் வந்து சேர் போட்டு உட்காந்துருந்து பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அதேமாரி காற்று வந்து ஜம்முன்னு வரும். தெரியுதா? சூப்பராக அப்படி நின்று பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கருவேப்பிலம் தெரியுது, ஃபுல்லாகவே தெரியும். அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே, இந்த ரூமுக்குள்ளே பாத்ரூம் பார்த்துக்கோங்க, டாய்லெட் வந்து அதில் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு இன்னும் 2-3 மந்த்ஸுக்கு மேலேயே ஆயிரும் போல் நண்பர்களே. ஆமாம், மே மாதம்தான் கணக்காக. நான் ஈஸ்டருக்குள்ளே ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு நினச்சேன். மே மாதம் ஆயிரும் நினைக்கேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு வரட்டும். இனிமேல் இதுக்கு மேலே வரணும். மேலே உள்ள ரூம்ஸு, பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது நண்பர்களே. பின்னாலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காற்று வந்து அப்படி ரொம்ப சிலுன்னு வரும், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது ஒரு பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே உள்ள ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் அட்டாச் பாத்ரூம். சரியா? இப்போ வந்து நான் வந்து எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு தான் ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது தான் நல்லா அழகாக சூப்பராக தெரியும். நான் அதிகமாக வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, சாரியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரதியம்மாவுடைய செலெக்ஷன் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளுமே இருந்துச்சு. பட் வந்து நண்பர்களை வந்து தெரிவு செய்வதில் அதான் இவ்வளோ நாளாக வந்து எனக்கு நண்பர்களே இல்லாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தங்களை வந்து முழுமையாக நம்பினேன், அதுவுமே வந்து ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற படிப்பினை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே மேலே வந்து கண்டினியூ பண்ணணும். இது வந்து சொன்னோம் இல்லையா, இது உள்ள ஒரு பெட்ரூம் அப்படின்னு. இந்த பெட்ரூமில் வந்து நம்ம ஏணிப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதில் வந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் இல்லையா நிறையா, அதனால் இந்த பிளான். இன்னும் இங்கேலாம் வயரிங் ஒர்க்கு இந்த எல்லாமே முடிஞ்சிட்டு, இதில் வந்து லைட்டு, இதிலலாம் வந்து ஏதாவது ஒரு அழகு பொருட்கள் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து இன்னொரு பெட்ரூம். மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து இது ஒரு பெட்ரூம் பார்த்துக்கோங்க. இங்கே எல்லாமே உள்ள தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து கெட்டி கிடக்குது. அதுக்கும் வந்து வெளியே பால்கனி இருக்குது. என்னடா அப்படி வருதுன்னு பார்க்கிங்களா? எனக்கு மேலே ஏறுறதுக்கு வந்து கைப்பிடி இல்லையா நண்பர்களே, அதனால் ஒரு பயம்.
பயம் ப்ளஸ் வந்து ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும்ல, எங்கே கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடியிலேன்னு. அதனால் ஏறி வந்ததில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜன்னல் வருது, அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஜன்னல் வருது. நம்ம மிஷினை வந்து இதுலேயோ இல்லை கீழேயோ எதுலேயோ போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சைடில் நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த ஊரும் அப்படியே என்ன பண்ணும் தெரியும். ஓகேவா? இது வந்து அப்படியே வந்து மேலே 3rd ஃப்ளோருக்கு போகக்கூடிய மாடி. இது வந்து அப்படியே நம்ம 3rd ஃப்ளோர் மேலே வந்து கிரவுண்ட் ஃப்ளோராக வச்சு மொட்டை மாடி, அதுக்கு வந்து போகக்கூடிய மாடி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் நிறையா பிளானிங் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருந்து பாருங்கள். எப்படி நம்ம வீட்டை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? பிளானெல்லாம் எப்படி பண்ணி பாருங்கள். எப்படிலாம் பார்த்து பிளான் பண்ணி பெரிய கார்லாம் விடுற மாதிரி நல்ல கார் பார்க்கிங்லாம் வச்சு, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு பெட்ரூம் தனித்தனியாக, அவங்க தனியாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்து யோசித்து பிளான் பண்ணது. ரொம்ப நாள் கனவு அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே வந்து அந்த வீடு வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ரீனோவேட் பண்ணோம், அப்படி தானே? எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம மாற்றினோம். பட் இது வந்து எல்லாமே கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படின்ன மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைப்பின் மூலியமாக, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு பாருங்கள். ஈஸியாக வந்து சிலருக்கு வந்து எல்லாமே கிடச்சிருது. பட் எனக்கெலாம் வந்து இப்போ நான் இது பண்ணுறது என்னுடைய 25வது வருஷத்தில் தான் வந்து ஃபுல்லாக ஒரு இதை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். அதுவும் லோனும் போடுறோம், அப்படி தானே? லோனும் போட்டு எல்லாம் தான் பண்ணி தான் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுது. ஸோ வீடுங்கிறது எல்லாருடைய கனவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒன்று சொல்ல, ரொம்ப கடன் வாங்கி அந்த கடனால் வந்து அதுக்கப்புறம் லோன் கட்ட முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் வந்து யாருமே வந்து முடிவு பண்ணாதீங்க. நம்மளுடைய வருமானத்துக்கு, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ, இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்தால் அதுதான் ஓகே அப்படின்னா அந்த மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக எல்லாமே அமைஞ்சு வர்ற சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதற்கான ப்ராசஸில் வந்து இறங்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி மாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது யாரை பற்றி சொன்னாங்க அப்படின்னா, ஃபாதர் வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யூடியூபர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலம் ஹர்ஷா சாய் தெரியும்ல, அவரை பற்றியும் அந்த தம்பியை பற்றியும், அதுக்கப்புறம் பாலா, விஜய் டிவி பாலா 2 பேரையும் பற்றியும் சொன்னாங்க. இதில் வந்து ஹர்ஷா சாய் வந்து பெரிய பணக்கார பையனாக இருந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த முயற்சி, ப்ளஸ் அவனுக்கு வருகின்ற அந்த வருமானம் எல்லாத்தையுமே வந்து அந்த தம்பி வந்து மக்களுக்காக கொடுக்குறாரு. அதில் வந்து ஆனந்தம் அடைகிறான். ஏன்னா நம்மகிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது. தென் நம்ம இதை வந்து இதிலேருந்து வரக்கூடிய மணியை அந்த மக்களுக்கு வந்து இல்லாதவங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் எத்தனை பேருக்கு வந்து அந்த மென்டாலிட்டி இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவி பாலா தம்பி இருக்கலாம், அந்த பையனே சொன்னாங்க. அவன் வந்து அந்த தம்பி பெரிய பேக்ரவுண்டு பணக்காரன்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த பையன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா எல்லாமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இதன் மூலயமா பண்ணிகிட்ருக்காங்க. ஆம்புலன்ஸ் வசதி, அப்புறம் வாட்ரு, நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் இருக்காங்க பண்ணுறது. பட் ஃபாதர் வந்து இவங்க 2 பேரையும் வந்து இன்றைக்கி வந்து மென்ஷன் பண்ணி மாஸில் சொன்னாங்க. அப்புறம் ஃபாதர் சொன்னாங்க, சரி அப்போ வந்து நம்ம வந்து பணத்தெல்லாம் உழைச்சி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணுமா, அதுதான் வந்து ஹெல்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்காண்டி, நம்ம கணவருக்காக, கணவன் மனைவிக்காக, உறவுகளுக்காக, இந்த மாதிரி வந்தும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மள்கிட்ட இருக்கிறத வந்து நம்மளால் முடியும் போது நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து வாழ்கிறது. அதே மாதிரி தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே நினைக்காம, வாழ்க்கைங்கிறது அப்படி தான், தன்னுடைய சுயநலத்தை மட்டும் இருக்காமல் மற்றவங்களுக்காகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உடனே நான் வந்து எல்லாமே நான் மற்றவங்களுக்காக தான் பெருசாக இப்படின்னா நான் பிளாப்லான்னு சொல்ல வரல. ஸோ அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிறவங்கள நாளைக்கு முழிச்சு பார்த்தா இருப்போமா என்னன்னு தெரில. ஸோ அதன் மூலியமாக தான் நிறைய பிரச்சனைகள்லாம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பெருசாகி ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து தாண்டிகிட்டே போயிட்டுருக்கு. உட்கார்ந்துருந்து பேசி இதுதான் சொல்யூஷன், இதுதான் அப்படின்னு சொல்லி பேசினா சார்ட் அவுட் ஆகாத பிரச்சனையே இருக்காது. தென் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு பேசுகிறவங்ககிட்டே நம்ம வந்து எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது நண்பர்களே. அதுதான் வந்து இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியிலலாம் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஃபாதர் வந்து அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா,
நீங்கள் பைபிள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பைபிளில் வந்து தோபியா அப்படிங்கிறவர் வந்து ஃபேமிலி உறவுமுறை மாமா அத்தை அந்த மாதிரி சொந்த பந்தங்களுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். அவருடைய மகள் சாராவை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாராவுக்கு வந்து 7 வகையான பேய் வந்து என்ன பண்ணியிருக்குதான் பிடிச்சிருக்குதான். அப்போ நம்ம இப்போ வந்து நம்மகிட்ட வந்து யாராவது ஒரு பேய் பிடிச்ச பொண்ணை நீ கெட்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம கல்யாணம் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். ஸோ தோபியா வந்து அவருக்கு வந்து அந்த உறவுமுறை வேணும், சொந்த பந்தங்கள், இதுதான் வாழ்க்கை, இதுதான் இது நம்ம உலகத்தில் பிறந்ததனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமாவுடைய மனசும் கோணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற அன்னைக்கு நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 7 பேய் பிடிச்ச விட்டோன்னா நம்ம எவ்வளோ பயந்துட்டே போவோம். அப்போ வந்து அவர் போயிட்டு சாராட்ட ஒன்று சொன்னாராம், சாரா நம்ம வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு என் கூட ஜெபம் பண்ணவா அப்படின்னு சொன்னாரா. 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சிருக்காங்க. அன்னையிலேருந்து சாராவை பிடித்த அந்த 7 வகையான பேயும் என்ன பண்ணியிருக்கு, விலகி ஓடி இருக்கு. அவங்களோட லைஃப் நல்லா இருந்திருக்கு. இது அவர் வந்து அவர் மாமாட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபாதர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்காத காரியமே கிடையாது அப்படின்ட்டு நானும் ப்ரேயர் பண்ணுறேன். அது எவ்வளோக்குள்ளே முழுமையானதாக இருக்குதுன்னு தெரியல. இன்னும் வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கும் என்னுடைய ப்ரேயர் இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக உண்மையோடு இருந்து கேட்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுப்பாரு. அப்புறம் நிறைய பேர் நேற்று கூட யாரோ நேம் பண்ணி குழந்தை இல்லா வேண்டுங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் எல்லாருமே முழு மனசோட காத்திருங்க. உங்களுக்கு எந்த தருவாயில் ஏற்ற தருவாயில் உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைக்காங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் நிக்லாசியர் அவரும் வந்து புனித நிக்லாசியரும் பெரிய இடத்துல பிறந்த ஒரு பணக்கார பையன் தான். அதுமாதிரி நிறைய பேர் வந்து இல்வாழ்க்கையை வந்து துறந்து பொது வாழ்க்கைக்காக துறவியாக வந்தவங்க நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பணக்காரங்களாக தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் பட் இப்போ உள்ள மென்டாலிட்டி, இப்போ உள்ள மைண்ட் செட்டு, இப்போ உள்ள வாழ்க்கை முறை எல்லாமே வந்து மாறிட்டு அது எல்லாமே என்ன ஆகணும்னா சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா ஒரு நல்லதொரு உலகம், நல்லதொரு நாடு, நல்லதொரு வீடு எல்லாமே அமையும். அப்படி தானே? ஸோ அதுக்கான படியை வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம், உருவாக்குவோம்.